الله الرحمن الرحيم. عن كعب بن عجرة أن النبي صلى الله عليه وسلم مر به وهو بالحديبية قبل أن يدخل مكة وهو محرم وهو يوقد تحت قدر والقمل تتحافت على وجهه. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான சகோதர பெண்மக்களே, அருமை நாயகம் ஹஜ்ரத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பாக்கியம் நிறைந்த நல்லும்மத்துமார்களே, அருமையானவர்களே, எந்த விஷயத்தை கேட்க இருக்கிறோமோ அந்த விஷயத்தின்படி அமல் செய்யக்கூடிய பாக்கியத்தினையும் கேட்ட விஷயங்களை பிறருக்கு எத்தி வைக்கக்கூடிய பாக்கியத்தினையும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் வழங்கிடுவானாக. நம்முடைய வாழ்நாட்களை அல்லாஹ் ஆரோக்கியமான வாழ்நாட்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனைகளுக்கு செல்லாத காலங்களாக ஆக்கி தருவானாக. மருத்துவமனை செலவினங்களிலிருந்து அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாப்பானாக. எல்லா விதமான ஆபத்துகள், விபத்துகள், பலாய், முசீபத்துகள், பரவக்கூடிய தொற்று நோய்கள், அனைத்து விதமான பாவ செயல்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவரையும் முழுமையாக பாதுகாத்து நிம்மதியான, அமைதியான, ராஹத்தான, சந்தோஷமான, மகிழ்ச்சியான வாழ்க்கை இந்த உலகத்திலும் நாளை மறு உலகத்திலும் அல்லாஹ் அளவில்லாமல் வழங்கிடுவானாக. நம்முடைய ஹலாலான ஹாஜத்துகள் அனைத்தையும் அல்லாஹ் நிறைவேற்றி தந்து அருள் புரிவானாக என்று இந்த நல்ல நேரத்தில் துஆ செய்து துவங்குகிறேன். அருமையானவர்களே, கஅப் பின் உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மர்ர பிஹி, என்னை கடந்து சென்றார்கள். கஅப் பின் உஜ்ரா சொல்றாங்க, ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்னை கடந்து சென்றாங்க. وهو بالحديبية قبل أن يدخل مكة. கஅப் பின் உஜ்ரா சொல்றாங்க, நான் இஹ்ராம் அணிந்து மக்காவிற்குள் நுழைவதற்கு முன்பாக ஹுதைபியா என்ற இடத்தில் யூக்தது தஹ்த கத்ரின், நான் நெருப்பு மூட்டி அதற்கு பாத்திரம் வைத்து நான் சமைத்துக் கொண்டிருந்தேன். நெருப்பு மூட்டி பாத்திரம் வைத்து நான் சமைத்துக் கொண்டிருந்தேன். ஹுதைபியாவில் இஹ்ராம் அணிந்திருக்கிற மக்காவுக்கு உள்ள நுழையல. அப்ப ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கடந்து செல்றாங்க. அப்படி கடந்து செல்லும் பொழுது வல்கம்லு ததஹாஃபத்து அலா வஜ்ஹி, என் தலையிலிருந்து பேன்கள் எல்லாம் அப்படியே நெத்தியில வடியுது. பேன்கள் எல்லாம், தலையில உள்ள பேன்கள் எல்லாம் நெத்தியில அப்படி வடிஞ்சத ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பார்க்கிறாங்க. என்னை கடந்து சொல்லக்கூடிய ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தலையிலிருந்து அந்த பேன் அப்படி வடியக்கூடிய காட்சியை பார்த்துட்டு ஃபகால அயுதீக வஹுவ அயுதீக ஹவாமுக, உன் தலையிலிருந்து வரக்கூடிய பேன்கள் உனக்கு தொந்தரவு தருகிறதா, நோவினை தருகிறதா என்று கேட்டாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கால நாம், ஆமா யா ரசூலுல்லாஹ், தொந்தரவு தருது அப்படின்னு சொன்னேன். கால ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஹ்லிக் ரஸக, உன் தலையை மொட்டை அடிச்சுக்கோ. நான் இஹ்ராம்ல இருக்கக்கூடிய நிலையில பேசிட்டு இருக்காங்க. ஃபஹ்லிக் ரஸக, உன்னுடைய தலையை மொட்டை அடிச்சுக்கோ. அந்த மொட்டை அடித்ததுடைய பரிகாரமாக யுத்இம் ஃபரகன் பைன 60 மசாகீன், ஒரு ஃபரக்கு உணவை 7 மிஸ்கீன்களுக்கு உணவாக கொடு. ஒரு ஃபரக்கு உணவை 7 மிஸ்கீன்களுக்கு உணவாக கொடு. வல் ஃபரக்கு அப்படிங்கிறது தலாசத்து ஆசுஇன், 3 சாகள் சேர்ந்ததுதான் ஒரு ஃபரக். ஒரு சா அப்படிங்கிறது எவ்வளவு? 2 கிலோ 150 கிராம் அளவுக்கு வச்சுக்கலாம். 135 இது மாதிரி சொல்றாங்க. ஒரு சா அப்படிங்கிறது 2 கிலோ
150 கிராம் அளவுக்கு 135 இப்படி மாதிரி இருக்கு கணக்கு. 2 கிலோ 150 கிராம் வச்சுக்கலாம். ஒரு சாவுடைய அளவு 2 கிலோ 150 கிராம் அப்படின்றால் 3 சா எவ்வளவு ஆச்சு? 6 கிலோ 450, அப்படிதானே? 6 கிலோ 450 கிராம் உணவை 6 பேர்களுக்கு என்ன பண்ணுங்க, பிரிச்சு கொடுங்க. அப்புறம் 1 கிலோ 150 கிராம் ஒரு ஆளுக்கு கொடுக்குற மாதிரி இருக்கும். 1 கிலோ 150 கிராம் ஒரு ஆளுக்கு கொடுக்கிற மாதிரி 6 பேர்களுக்கு ஒரு ஃபரக்கு உணவை நீங்க கொடுங்க. அவங்க அல்லது சும் தலாசத் ஐயாமில் 3 நாள் நோம்பு. எதுக்கு? மொட்டை அடிச்சதுக்காண்டி. அவங்க அல்லது நுசுக்கு நசக்கத்தன் அல்லது ஒரு ஆட்டை அறுத்து படியிட்டு குர்பானி கொடுங்க அப்படிங்கிற 3 பரிகாரங்களை சொல்றான். அப்படி என்றால் இஹ்ராமான இருக்கக்கூடிய நிலையில நம்முடைய இப்படி இஹ்ராமுடைய நிலையில் இருக்கக்கூடிய நிலைப்பாடுகளுக்கு மாற்றமாக ஒன்று நடந்துவிட்டால் இந்த 3 காரியத்தையும் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு செய்வதற்கு கட்டளையாக இந்த கஅப் இப்னு உஜ்ரா ரலியல்லாஹு தஆலா மூலமாக நமக்கு சொல்லித் தரக்கூடிய இந்த ஹதீஸ் புகாரி முஸ்லிம் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. இன்னொரு ஹதீஸ் ஒண்ணு, ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், அன்னஹு சமிஅ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இன்ஹா அன் நிசாஇ ஃபி இஹ்ராமிஹின்ன. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க பெண்களுடைய இஹ்ராம் சம்பந்தமாக சொன்னாங்க. இஹ்ராமில் சில காரியங்களை தடை செய்திருக்காங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அனில் குஃபாஸைன், கையுறைகளை மாட்டிக்கொள்வது, வன்னிகாம், முகத்திரையில் போட்டுக்கொள்வது, வமா மஸ்ஸல் வரசு வஸ்ஸஅஃபரானி மின தியாம், கலர்கள் கலந்த மனம் பூசப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்வது. கலர் கலந்த மனம் பூசப்பட்ட ஆடைகளை அணிந்து கொள்வது, இதையெல்லாம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தவிர்த்திருக்குவது சொன்னாங்க. வல் தல்பஸ் பஅத தாலிக, அதுக்கப்புறம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மா அஹ்பப்து மினல் அல்வானி தியாபி முஅஸ்ஃபரின் அவ் ஹிர்தின் அவ் ஹுலியின். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்னென்ன ஆடைகளை அணிந்து கொள்ளலாம்? கலர் நிற ஆடைகளை பெண்கள் அணிந்து கொள்ளலாம், மஞ்சள் நிற ஆடையை அணிந்து கொள்ளலாம், ஆபரணங்கள் அணிந்து கொள்ளலாம், சராவில் முழு நீளமான ஆடையை என்ன பண்ணிக்கலாம்? அணிந்து கொள்ளலாம். அவ் கமீஸ், சட்டை போன்ற ஆடைகளை அணிந்து கொள்ளலாம். இதெல்லாம் அவர்கள் அணிந்து கொள்ளலாம் என்று, அணிந்து கொள்ளக்கூடாது அப்படிங்கிற ஒரு பாட்டையும், இதெல்லாம் அணிந்து கொள்ளலாம் என்பதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த ஹதீஸ்ல ஹஜ்ரத் இப்னு உமர் ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ். இந்த ஹதீஸ் அபூ தாவூத் போன்ற கிதாபுகளில் இடம்பெற்றிருக்கக்கூடிய செய்தி. அதே போல இன்னொரு ஹதீஸ் ஒன்று, அந்த ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அறிவிக்கக்கூடிய ஹதீஸ், கான الركابان يمرون بنا ونحن مع رسول الله صلى الله عليه وسلم محرمات. நாங்கள் எல்லாம் இஹ்ராம் அணிந்த நிலையில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடன் சேர்ந்து இருக்கிறோம். ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து இஹ்ராம் அணிந்த நிலையில் ரசூலுல்லாஹ்வுடன் சேர்ந்து இருக்கிறோம். எங்கன கான ருக்குபான் யமுர்ரூன பினா, எங்களை பயண கூட்டங்கள் கடந்து சென்று கொண்டிருந்தன. ரசூலுல்லாஹ்வுடன் நாங்கள் இருக்கும் பொழுது பயண கூட்டங்கள் எங்களை கடந்து செல்கின்றன. ஃபஇதன் ஜாவஸனா பினா, எங்களை அவர்கள் கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் சதத்து அஹதுனா ஜில்பாபிஹா மின் ரஸிஹா அலா வஜ்ஹிஹா, நாங்கள் எல்லாம்
அவர்கள் எங்களை பார்த்துவிடக் கூடாது என்பதற்காக வேண்டி எங்களுடைய ஆடைகளை எங்களுக்கு முன்னால் இப்படி தொங்க விட்டுக் கொள்வோம். இப்படி எங்களுக்கு முன்னாடி என்ன பண்ணுவோம்? ஆடைகளை, எங்களுடைய முகத்தை நாங்கள் மறைத்துக் கொள்வோம். மறைத்துக் கொள்வது மூஞ்சிக்கு நேரா துணியை போட்டு மறைக்கிறது இல்லை. நிகாபு இன்னைக்கு போடுறாங்கல்ல, அதை போட்டு முகத்தோடு ஒட்டி மறைத்துக் கொள்வதில்லை. ஏன்னா இஹ்ராமின் சமயத்துல பெண்கள் முகத்தை மறைக்க கூடாது, நிகாப் அணியக்கூடாது. இஹ்ராமில் உள்ளது, இஹ்ராமுடைய கட்டுப்பாடுகள் உள்ளது. எங்களுக்கு மக்கள் எல்லாம் கடந்து செல்லக்கூடிய சமயத்தில் நாங்க என்ன பண்ணுவோம்? தலையில துணி எடுத்து இப்படி மறைத்துக் கொள்வோம். நாங்க எங்களுடைய துணியை எடுத்து நாங்கள் எங்களுடைய தலையையும் முகத்தையும் மறைத்துக் கொள்ளுவோம். எங்களை அவங்க கடந்து போயிட்டாங்க அப்படின்னா கஷஃப்னாஹு, நாங்கள் எங்க முகத்தை மறைத்துக் கொண்ட அந்த ஆடையை நாங்கள் அகற்றி விடுவோம் என்று அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா சொன்னார். இது ஹதீஸ். பெண்களுக்கு இஹ்ராம் அணிந்த இருக்கக்கூடிய நிலையில ஏதாவது சங்கடங்கள் வந்தால் முகத்தை என்ன பண்ணலாம்? முகத்தில் துணிபடாமல் முகத்தை மறைத்துக் கொள்ளலாம். முகத்தை என்ன பண்ணிக்கலாம்? மறைச்சுக்கலாம். அல்லது ஆண்கள் அவங்களோட சேர்ந்து நிற்கும் பொழுது, கடந்து செல்லும் பொழுது நமக்கு கூச்சமாக இருந்தால் அவர்கள் என்ன பண்ணிக்கலாம்? இப்படி மறைஞ்சிக்கலாம். அப்படிங்கிறதுக்கு ஆதாரமாக இந்த ஹதீஸ் நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி. வல்லவன் அல்லாஹ் நம் அனைவரையும்